அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேசி வீரமணி மீது அதிமுகவினர் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேசி வீரமணி மீது அதிமுகவினர் புகார் அளித்திருக்கின்றனர். மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கேசி வீரமணி மீது அதிமுக நிர்வாகிகள் புகார் அளித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கேசி வீரமணி மீது நிர்வாகிகள் புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன? கேசி வீரமணி மீது என்ன புகார் வைக்கப்படுகிறது? விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் என்றால் 40 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை சந்தித்திருந்தது. இதற்கிடையே இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்களோடு கலந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் தொடங்கி வரக்கூடிய 19ஆம் தேதி வரை நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் இன்று காலை சிவகங்கை தொகுதி பொறுப்பாளர்களோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். தொடர்ந்து வேலூர் தொகுதி நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டு இருந்தார். அதில் பல்வேறு விஷயங்களானது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் வேலூர் தொகுதியில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் அதேபோல முன்னாள் அமைச்சருமான கேசி வீரமணி மீது பல்வேறு புகார்களை அந்த கட்சி நிர்வாகிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள் முன்வைத்து இருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் 2 சட்டமன்ற தொகுதிகள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வரும். அந்த வகையில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்ன மாதிரியான களப்பணிகள் ஆற்றியிருக்கிறார்கள், தேர்தலை எப்படியெல்லாம் முன்னெடுத்தார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் பேசும் பொழுது இந்த நிர்வாகிகள், அந்த பொறுப்பு நிர்வாகிகள், அதே போல பார்த்தோம் என்றால் வேலூர் மாவட்ட கழக ஒன்றிய அந்த பகுதி கழக செயலாளர்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கேசி வீரமணி மற்றும் வேலூர் மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலர் கட்சி நிர்வாகிகளோடு எதுவும் கலந்து ஆலோசிப்பதில்லை என்றும் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலாளர்களை மதிப்பதில்லை என்றும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலும் கேசி வீரமணி முன்னிலையிலும் அவர்கள் அத்தகைய புகாரை வைத்திருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இதை அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் கூட அவர் வழங்கியிருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் தோல்விக்கான காரணத்தை பொறுத்தவரைக்கும் அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அந்த நிர்வாகிகள் 2 விஷயங்களை குறிப்பிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முதலாவது விஷயம் பார்த்தோம் என்றால் கூட்டணி பலமாக இல்லை என்றும், இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அந்த தொகுதியில் வேலூர் தொகுதியில் தேர்தல் செலவு, அதிமுக தேர்தல் செலவு மிக குறைந்த அளவிலேயே தேர்தல் செலவு செய்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் வேலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக அதே போல பாஜக கூட்டணி 2 கூட்டணிகளுமே வலுவான வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் அவர்களை எதிர்கொள்ள போதுமான அளவு அந்த தேர்தல் செலவுகள் என்பது செய்யவில்லை என்றும் கூட அவர்கள் அந்த ஆலோசனையில் தெரிவித்திருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, வேலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மையினர் அதிகம், சிறுபான்மையினரினுடைய வாக்குகள் என்பது அதிகம். அவர்களினுடைய வாக்குகளை கவர எந்தவித முயற்சியும் அவர்கள் அந்த தரப்பினர் எடுக்கவில்லை என்றும், மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து அந்த தேர்தல் பணியில் ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றும் கூட அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக நமக்கு அந்த தகவலாக கிடைத்திருக்கிறது. மேலும் சிறுபான்மையினர் வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்கே சென்றதாலும் கூட நாம் வேலூர் தொகுதியில் தோல்வியை சந்தித்தோம் என்றும் கூட எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இவர்கள் தெரிவித்து இருப்பதாக தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த புகார்களையும் இந்த காரணங்களை எல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய காலங்களில் இதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சிறுபான்மையினருடைய வாக்குகளை கவர என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசித்து இருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல இந்த பிரச்சனைகளை எல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும், தலைமை சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும், அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் கூட எடப்பாடி பழனிசாமி வழங்கி இருப்பதாக நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. வேலூர் தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி மீது புகார் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி லதா.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.